जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणाधिसेवितं कविता जम्बो फलसार पक्षितम् उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति துணை கொண்டு ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. நவகோள்களின் துணையோடு இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். நான் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற முறையில இந்த வார ராசி பலன் நமக்கு எப்படி இருக்கு, இந்த வாரம் நமக்கு என்னென்ன சொல்றது, இந்த வாரம் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும். அதாவது சில விஷயங்கள் நம்ம முன்கூட்டியே நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லி, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு நடக்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தார். நம்ம இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயருடைய இது, அதாவது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோவுடைய ஒரு ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப நம்மளுடைய காணொலிகள்லாம் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவர் பிரசன்னா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அப்படியே நடந்துட்டு இருந்துதான். சொன்ன இது மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள் வரும், வெளிநாடு போவீங்கன்னு. அதே மாதிரி அவர் வெளிநாடு போகிறார். இந்த மாதம் 13ஆம் தேதி வெளிநாடு போகிறார். மாதிரி அவருக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் அது அப்படியே நடக்கிறது. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எதனால்? ஒரு ஜாதகத்தை மக்கள் ஜோதிடரால் புரிந்து கொள்ள முடியும். அன்றாட மக்கள் என்னென்ன பிரச்சனையில் அவஸ்தையில் இருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகளில் மக்கள் தினமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அதன்படி இந்த ராசி கட்டமும் இந்த மக்களுடைய விஷயமும் சரியாக இருந்தால் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சரியாக கணித்து சொல்ல முடியும். வாங்க வார ராசி பலன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சுபம். விருச்சக ராசி நேயர்களே, ஏற்கனவே நிறைய கெட்ட பேரு விருச்சக ராசி பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே என்னென்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு கெட்ட பேர் இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஒரு கடும் சொற்களால் பிரச்சனை வரும். அதனால பேசுறது கரெக்டாக பேசுங்க. பேங்க்ல இருந்து நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்க. பேங்க்ல இருந்து கண்டினியூஸ் கால்ஸ், பேங்க்ல இருந்து கண்டினியூ ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கும். ஒரு சில சூழ்நிலைகள் உங்ககிட்ட பணம் தாமதமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். பேங்க்ல கரெக்ட் டைம்ல கட்ட முடியாத சூழ்நிலை, அதோடைய டார்ச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால நமக்கு ஏதாவது ஒரு அவமானம் வந்துருமோ, இதனால நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒன்று, சில பேருக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வேலை கிடைச்சி அந்த வேலையை பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்கும்போது நல்லது. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில பேரால் வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை போகாது, ஆனால் அந்த வேலையை சஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறா இல்லையா, இடம் மாறுறது இல்லை சஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உண்மைகள் வெளியில் வரும். எப்படி உண்மை வெளியில் வரும்னா, சார் இவன் எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும், நான் இந்த வேலை வாங்கி தரேன் அந்த வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இவன் தான் சார் 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டான். அப்பப்போ ஒரு லட்சமாக என்கிட்ட அப்பப்போ பேசி, நான் இன்னைக்கு பேசிடுறேன், இன்னைக்கு நான் பிஏ கிட்ட பேசுகிறேன், மினிஸ்டர்கிட்ட பேசுகிறேன், எதையாவது ஒன்றத்தை சொல்லி காரணம் காமிச்சு அந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருப்பீங்க, அந்த உத்தியோகமும் போய் ஒன்னால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்டேங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்துடும். அதனால் நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், பண விஷயத்தில் கவனமாக இருங்க. என்னைக்குமே ஒரு சில விஷயத்தில் நம்ம பேசும்போதும் சரி செய்கையிலையும் சரி சில விஷயத்தில் நம்ம கரெக்டாக கொண்டு போயிடணும். இல்லைன்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துருவோம். மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் உண்டு அலுவலகத்தில். அதே போல் பண நெருக்கடி அதிகமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பழைய மனக்கசப்புகளை மீண்டும் பேசுவது உறவில் விரிசல் ஏற்படலாம். திருமண பேச்சுவார்த்தைகள் தள்ளி போடப்படலாம். திருமண வார்த்தை இருங்க அப்புறம் பேசிக்கலாம், என்ன இப்போ இருங்க, ஆடு முடிஞ்சு ஆவணியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. சொத்து பிரச்சனை, நம்பியவரி துரோகம், சட்ட ஆவணங்களை படி தேவையற்ற கோபம், இரவு நேர வாகன பயணம், இதிலெல்லாம் கவனம் தேவை. சொத்து பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெண் சாபம் உண்டு.
அதனால் இந்த பெண் சாபம் இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து குழந்தைகளுக்கு சரியான சில பேச்சுவார்த்தைகளோ குழந்தைகளுக்கான சில முன்னேற்ற தடைகளோ இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறுநீரக கல் அப்படின்னு சொல்லுவா, கிட்னி ஸ்டோன், மூல நோய் பைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது சிறுநீரக பாதை தொற்று யூடிஐ, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை அப்படின்னு சொல்லுவா, இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சில பேர் சொல்லுவா, இப்போதைக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா, எல்லாருக்குமே வெறுத்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை விருச்சிக ராசியை பொறுத்த அளவுக்கு, ஆமாம் போங்க என்ன போங்க, அஞ்சல சனி அபவாதம் தேவையில்லாமல் நல்லது செஞ்சு நான் கெட்ட பேர் தான் சார் வாங்கிட்டு இருக்கேன், காடு வாங்குது வீடு போகுது, இதுதான் சார் என்னோட சூழ்நிலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருங்க. சுபம் வாழ்க. இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன் என்ற வகையிலே பொதுவான வார ராசி பலன்கள். இதில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் பொதுவான பலன்கள். ஆனால் 90% சிலர் ஜாதகருக்கு சில பேருக்கு இது அப்படியே பொருந்து இருக்கும். அது எந்த வருஷத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அது அப்படியே சில பேருக்கு பொருந்தி இருக்கும். அதனால் இந்த ஜாதகப்படி நாம் அடுத்து என்ன செய்யணும், அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து என்னென்ன செய்யணும், இந்த வாரத்துக்கான விஷயங்களில் நம்ம என்னென்ன, இப்போ தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணிட்டா நல்லது. டெய்லி நம்ம வழிபாடு பண்ணுறோம், அதில் நம்ம என்னென்ன சில விஷயங்கள் நம்ம சேர்த்து செய்தால் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லது, வாழ்க்கைக்கு நல்லது. அதனால் வார ராசி பலன்கள்லாம் ஸ்கிப் பண்ணாமல், இப்போ இந்த வாரம் நான் பேசுகிறேன்னா ராஜ்குமார் குருஜி பேசுகிறாங்க என்னன்னு கேட்டுக்கோங்க, ஏதாவது முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காரா கேளுங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு கேளுங்க. கேட்டால் தான் நல்லது கெட்டது தெரிஞ்சுக்க முடியும். எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ணி நம்ம போக முடியாது வாழ்க்கையில். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ பிரச்சனைகளில் இருக்கோம், எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம மனசாட்சிக்கு மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்போது இது நமக்கு ஒரு ஜோதிடம் என்பது நமக்கு ஒரு வழிகாட்டி. இப்படி செய் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வழிகாட்டி. அந்த வழிகாட்டி நமக்கு சரியாக இருந்தால் நமக்கு எல்லாமே என்னது, சக்சஸ். அதனால் அந்த மாதிரி இது பண்ணுங்க. சும்மா வாழ்க வளமுடன்.